வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 11th ஃபெயில் இல்லை ஆப்சண்ட் ஆனவங்க 12th எக்ஸாம் டைரெக்டாக எழுத முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் 11th மார்க் ஷீட்டு எப்போ தருவாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். முதல்ல 11th ஃபெயில் ஆப்சண்ட் ஆனவங்க இவங்க 12th எழுதலாமா அப்படின்னா எழுதலாம். பட் அப்ளை பண்ணும்போது 11th 12th ரெண்டும் சேர்த்து அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் டைமாக +1 எழுத போகிறவங்க +2 சேர்த்து எழுத முடியாது. ஒரு டைமாவது நீங்கள் +1 எழுதியிருக்கணும், இல்லை அப்ளை பண்ணி ஆப்சண்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து +1 +2 சேர்த்து எழுத முடியும். இப்போ +1ல் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இல்லை 2 சப்ஜெக்ட் தான் அரியர் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வரப்போகிற எக்ஸாமில் நீங்கள் +1 +2 சேர்த்து எழுதுங்க. அதுதான் ஈஸி. ஏன்னா உங்களுக்கு இப்போ லாங் டைம் கிடைக்கிறது, படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ மறுபடியும் 11th இல்லை 11th அண்ட் 12th சேர்த்து அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் இப்போ லாஸ்ட்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருந்தீங்களா, அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இல்லை நீங்கள் லாஸ்ட்டாக எழுதுகிற எக்ஸாமுடைய ஹால் டிக்கெட் இதை வச்சு அப்ளை பண்ணலாம். 11th ஒரிஜினல் மார்க் ஷீட் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் +2 பாஸ் பண்ணணும். +2 +1 ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் ஒரிஜினல் மார்க் ஷீட் உங்களுக்கு 11th இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் +1லையோ +2லையோ அரியர் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க், அதாவது +1 +2 ரெண்டையும் சேர்த்து ஒரே மார்க் ஷீட் தான் கொடுப்பாங்க. நீங்கள் எப்போ கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் தனித்தனியாக மார்க் ஷீட் தருவாங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அது என்ன லிங்க்னா, இப்போ ரீசெண்டாக நான் போட்ட வீடியோட பிளேலிஸ்ட்டு, அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துருங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கேட்கணும்னா கமெண்டில் கேளுங்கள்.